ரெண்டு கலர் வந்துச்சுல. இப்போ ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்குல்ல. இது சப்பாத்தியா என்ன பண்ற? சப்பாத்தி தான் உருட்டேன். சப்பாத்தியை தான் எடுத்துருங்களா? பேசிக்கிட்டே இருக்கு. சப்பாத்தியை எடுத்து இப்படி போடணும், அப்படியே உருட்டிட்டே இருக்கணும். 6 மிக்சர் நடுவில் அத்தா போயிடுச்சு. 6 மிக்சர் செய்யறது ரொம்ப ஈஸின்னு வச்சுக்காதீங்க, ரொம்ப கஷ்டமான வேலை. அப்படியே உருட்டிட்டே இருக்கணும். வைங்க வரேன். இந்த மாதிரி பெருசா வந்துடும் பாருங்க. ஒன்னும் பெருசா ஆக்கல முடியும். இப்படி இப்படி பண்ணிட்டே இருங்க. நீங்க தான் அதிர்த்துங்க. போதுமான அளவு வந்து விட்டது. இப்ப வச்சுக்கோங்க. குளத்து வேலை செய்யற மாதிரி செய்யுங்க. இதனால உங்களுக்கு சிம்பிளா முடிஞ்சிருது. யாரா பார்த்தா என்ன சுற்றில் என்னடா அடிக்கிற? பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா சாதாரணமா பாத்தீங்கன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு முட்டிட்டு இருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க சாமானே வந்துருது. இது எல்லாருக்கும் பிரியமான விஷயம்ங்கிறது பிரியமான விஷயமா? ஏன் இப்படி முட்டாளா இருக்கீங்க நீங்க? அம்மா எந்த மாதிரி இருக்கணும்? சப்பாத்தி செய்யறது ஒரு பிரியமான விஷயம் இல்லை. சாப்பிட்றதுனா செய்வாங்க. இல்லைன்னா கத்தியை வச்சுக்கிட்டு இப்படி கேக் வெட்ட மாதிரி போட்டோ எடுக்கிறான். அப்படி எடுத்துட்டு இப்படி பாருங்க, இப்படி பாதி ஆக்கிக்கோங்க. அப்புறமா இப்படி ஒரு பாதி, அப்புறமா இப்படி ஒரு பாதி, அப்புறமா இப்படி இப்படி இப்படி, அப்புறமா 4 பாகம் பிரிச்சிருங்க. கண்ணியமா இருக்கிறாரு. புரியுதமான படம். எங்க அத்தா அப்பா அப்படிதான் இஷ்டத்தோட வேலையை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கிறோம். நீங்க டிஃப்ரெண்டா பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இது மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க. அப்புறமா இப்படி போட்டு இப்படி இப்படி ஆக்கிடுங்க. அவ்வளவுதான், டிஃப்ரெண்ட் டைப் கிடைச்சிடும். ஓகே, இல்லைன்னா நீங்க இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்க பதிலா சுத்தியில எடுத்து இப்படி இப்படி அடிச்சுட்டீங்கன்னா உங்க வேலை முடிச்சிடும். வந்துருச்சு. மியூசிக் சிஸ்டம் இல்லாதால ஆயிலே மியூசிக் போடுறேன். வந்துருச்சு. அழகான உருண்டையான பிஸ்கட் வந்து கொண்டே இருக்கிறது. வந்துவிட்டது. யார் வரல? சரி, 2 பெண்கள் வந்திருக்காங்க. வந்துவிட்டது அழகான பால். சரி, எங்க இதுல உங்க வீடு நீங்க பர்ச்சேஸ் போறாங்க அப்படின்னு. ஆனா நம்ம இன்னொரு காலை சனிபாய்க்கு பார்த்தோம். நான் போறேன் போய் அப்படின்னு சொன்னார் அவரு. சனிபாய் இன்னொருத்தர் வந்து இது உணர்வு சாத்தி வந்து இஸ்மாயில் பாய். அவர் வரலன்னா நான் வீட்டுக்கு போய் பார்க்குறேன், போய் அனுப்பிச்சு வச்சுக்கிறேன். இப்போ போய் அனுப்பிச்சிக்கிறேன். சாப்பாடு குறைச்சிருங்க. ஆமாம் ஆமாம்மா, அது வந்து வேஸ்ட்டாக இருக்கலாம் சார். குறைச்சிக்கோங்க சார். பாய் ஏன்னா எங்கே செய்கிறாங்க சாப்பாடு? வந்து விட்டது. இதுதான் மிச்சமான நீங்க தேவையானது கடிச்சு விட்டது. இல்லை, எங்கே செய்ய சாப்பாடு எங்கே செய்கிறாங்க? ஓகேங்க.